புலாக்கண்ணிக்கு ஒரு மணிக்கு வந்ததையா சண்டை 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 அது தடுக்கு போன அசைக்கு வந்ததையா மண்டை தடுக்கு போன அசைக்கு வந்ததையா மண்டை தடுக்கு போன அசைக்கு தடுக்கு போன அசைக்கு வந்ததையா மண்டை வாங்கய்யா வணக்கம் 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 மகாராஜா வணக்கம் 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 ஆகட்டும் யார் அவன் என் மனைவி அவன் கொண்டாடியா பொண்டாட்டி தான் விரிச்சாயி ஐயா நல்லா இருப்பா நம்ம போட்டு அன்றே உடனே அடங்கி போச்சா அடங்கி போச்சா அப்படிவா புள்ள மரத்துக்கு இருந்துக்கா பேசாதேம்மா யாருக்குன்னா பேசக்கூடாது பேசாத அமைதியா இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா விவரமா சொல்லுங்க
நீ கத்தாத. ஒரு தடவை தான் நீ கத்தாத. நான் கத்தல. வாயை மூடு. அண்ணே ஓடி. முறவாயா டேய், ஐயா அந்த பெண்ணு பத்த பரம்பரை. பத்த பரம்பரை. முன்னேற்ற காலை. பின்வைக்கல சொல்வாக்கு. செல்வாக்கு ஆண்டு மகாராஜ் இருக்கும். புத்தி மகுதமா தேவி. இருந்தாய். ஒரு தகப்பன். தகப்பன். ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள். எனித்து பாண்டவர்கள். ராஜாக்கள் எனக்கு தவறவர்கள். 100 பேர் நாங்கள் 108 பிள்ளைகள். 108 பிள்ளையா? பத்து பங்காளிகள். பங்காளிகள். அப்படி சும்மா சார. ஏய் குப்பா பங்காளிகள் ஆமா. 108 பேரும் ஆமா. பெரிய வீதியில நடந்து போனா நடந்து போனா. சும்மா குண்டை திறந்து விட்டா எப்படி பள்ளி கொண்டு போவோம் பள்ளி கொண்டு போறேன். அந்த மாதிரி போவாங்க நான் தூத்து பைத்தியம். அவ்வளவு தெரியும் யார் பண்ணி? அவனா யார் சொன்னா? ஏய் தூத்து பைத்தியம் பள்ளி கொண்டு ராஸ்கல். யார் பண்ணி? உட்கார. நான்டா. ஏய். அச்சா. நாங்கள் 108 பங்காளிகள் ஆமாங்க. பங்கு பங்காளிகள். பங்கு பங்காளிகள். ஆனால் வந்து ஆ இந்த பாண்டவர்கள். ராஜாக்கள் தவறவர்கள். தவறு. இப்படி பிறந்த நேரம். நேரம். ஒரு மனுஷன் ஒரு மனிதன் பிறந்தால் பிறந்தா நல்ல நேரத்துல. நல்ல நேரத்துல அப்படி இல்லை என்றால் எப்படி? என்னடா? சொல்லுங்க ஐயா நல்ல நேரத்துல ஒரு மனுஷன் போறோம் இந்த அர்ஜுனன் அர்ஜுனன். எந்த மாதம் எந்த மாதம். எந்த வருடம் எந்த வருடம். அப்படி நான் பிறந்த நேரம். பிறந்த நேரம். ஏய், கவிதை, ஏய். ஏய், பூபதி, மகாராஜா நான் பிறந்த நேரம். பிறந்த நேரம் அது வெகுதானி வருடம். வெகுதானி வருடம். பங்குனி மாதம். பங்குனி மாதம். 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. உச்சிநாடு நட்சத்திரம். நட்சத்திரம். அதோ பூர்ண சந்திர உதயம். பூர்ண சந்திர உதயம். மகுடேவி சூரியனை பார்ப்போம். தேவப்போமா. தெய்வம். நீ ஏன் பேசுற? போய் உட்கார். நீதான் நல்லா ஆட்டம் பார்த்துட்ட அப்படியே நீ பேசுற அப்பேற்பட்ட பக்தவதியில் நான் எந்த மாதம் எந்த பங்குனி மாசம் அந்த மாதத்தில் ஆ. தம்பி ஓ. பெரியார் சொல்வார் ஆமா. உச்சிராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம். ஓர் பிள்ளையும் பிள்ளையும் பிள்ளை பிறந்தார். ஊருக்கு அருகாமையில் ஊருக்கு அருகாமல். காகாணி நிலவு இருந்தா. இருந்தால் இடம் தாத்தா கேட்டும். வணக்கமா இருக்கும். அந்த குடும்பம் கொடி கட்டிப்பா இருக்கும் ஆமா. நெல்மேடு நல்லா இருக்கும் ஆஹா. ஏய் ஆ. உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை ஒரு பிறந்தா பிள்ளை பிறந்துட்டா. ஊருக்கு அருகாமையில் ஒரு காணிகாலி நிலம் இருந்தா, காணிகாலி இருந்துட்டா. அந்த குடும்பம் மென்மேலும் போகும் ஆமாங்க. அந்த குடும்பம் ஆ, மென்மேலும் வளரும். நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும். அப்பேற்பட்ட வைபோகனில் வைபோகனில். இந்த அர்ஜுனன் பிறந்து அடுத்த பிறந்து எந்த மாதத்தில் பங்குனி மாசம் அந்த பங்குனி திங்கள் உதித்தது. ஏய் பங்குனி மாசம் ஏய் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். 6ஆம் தேதி 6ஆம் தேதி. கிழமை திங்கட்கிழமை. அந்த வம்சவழி பிறந்தவர் ஆஹா. மச்சான், ஓ. நான் பிறந்தது. பிறந்தது. தம்பி, ஓ. சொல்லுங்க ஐயா அந்த நல்ல நேரத்தில் அந்த நல்ல நேரத்தில் இந்த அர்ஜுனன் ஜனித்து ஜனித்து என் குணா நிமித்த சொல்ல பங்குனா நிமித்த சொல்ல இந்த இருநில மகிழ்ந்து கூற இந்த மகிழ்ந்து கூற பங்குனி நிறைந்த திங்கள் பங்குனி நிறைந்த திங்கள் ஆதவன் பயனும் நாளி ஆதவன் பயிரினாரு. வெங்குனி வருவி வாழ்க்கை வெங்குனி வருவி வாழ்க்கை. இந்த விஜயனுமான் பிறந்தது. எனக்கு பத்துணன் என்னும் நாமம் அற்புதமான நாமம். அன்று பகுதியாய் படுத்திச்சேன். டேய் 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 நான் பிறந்த நேரம் பிறந்த நேரம். அது வெகுதானி வருடம். வெகுதானி வருடம். பங்குனி மாதம் பங்குனி மாதம். 6ஆம் தேதி 6ஆம் தேதி. திங்கட்கிழமை திங்கட்கிழமை. உச்சிராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். பகுதி என்று சொல்லக்கூடிய தேவகோமா தெய்வம் சத்தார் அம்சத்தார். தேவர்கள் பார்த்து நான் பிறந்ததால் பிறந்ததால் எனக்கு போட்ட நேரம். சாத்தன் என்று பொருள். டேய் ஆ. எதிராளி வருடம் வருடம். பங்குனி மாசம் பங்குனி மாதம். 6ஆம் தேதி 6ஆம் தேதி. திங்கட்கிழமை திங்கட்கிழமை. உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அந்த தேவல பார்த்து பிறந்தவர் பிறந்ததினால் முதல் பெயர் பார்த்து சாத்தன். தேவேந்திர தேவகோமன் அம்சத்தார் அம்சத்தார் பிறந்த அர்ஜுன பெருமா அர்ஜுன பெருமாள். அப்படி பிறந்து ஆ. நாங்கள் பார்த்தவர்கள் ராஜாக்கள். தேவர்கள். ஆமா. 108 பிள்ளைகள். ஆமா. பார்த்தா துரியோதனன். துரியோதனன். நமக்கு ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள். பங்காளி அவர் எப்பொழுதும் பகையாளி அப்படி தப்பா நினைத்தவன். ஆஹா பல கொடி விஜய் செய்து பார்த்தா ஆகிய நாராயணனுடைய அவர் நாராயணனுடைய பேச்சு வந்தோம். ஆமா. தம்பி ஆ. கடைசி நேரத்தில் ஆ.
அவன் தூது மகனை ஆடி தூது மகனை ஆடி நாடு ராஜ்யம் பறித்து நாடு ராஜ்யம் பறித்து 12 வருஷம் வனவாசம் போராடி வனவாசம் ஆக மொத்தம் 13 கழித்து வந்தார் அப்படி கட்டளையிட்டார் அதை சிறைமேல் கொண்டு நாங்கள் காட்டில் குடிபுகுந்து எங்க தாத்தா வேதவியாசன் பார்த்து தாத்தா என் பங்காளி துரியோதனன் இப்பேற்பட்ட கொடுமைகள் எப்படி காலத்தை கைக்க வேண்டும் தாத்தா எப்படி அந்த சண்டால போய் துரியோதனன் 12 ஆண்டு வனவாசம் போராடி அக்கிரவாசம் காட்டுப்பா சொல்லிட்டான் அப்படி தாத்தா வேதவியாசன் பார்த்து கேட்கிறாரு யாரு அர்ஜுனன் கேட்கிறான் என்ன சொல்ற தாத்தா பார்த்து கேட்கிறீங்க ஆமா அப்ப தாத்தா சொல்றார் ஐவா ராஜாக்களே வரும் காலத்தில் பாரத போர் என்பது அது ஏற்படாமல் போகலாம் ஆனால் யாராவது ஒருவர் சென்று அந்த பரம கடவுளை பார்த்து காசுவத கனியோ சிலுமலவாள பெற்று வர வேண்டும் அப்ப யார் போவது குப்பா அந்த சிறுவர்களை பார்த்து காசுவத கனியோ சிலும வளையத்தையும் யார் பெற்றோரை கேட்கறாங்க தர்மராஜ் போலாம் அந்த பரமகளை பார்த்து காசுவத கனியோ சிலும வளையத்தையும் வாங்கி வருவாங்க என்ன வரவேல கேட்டா யாசகர் கொடுத்துருவாரு நீங்க போலாம் பரமகளை வந்தா பாப்பாரு அப்படின்னா கையில மேல தோல் கொடுத்து தூக்குவாரு நகுல சகாதவன் தம்பி குமாரி இது எதனால் அந்த துரியோதனன் காரணம் எதனால் ஏற்கனவே இந்த நாடகத்தை எழுதி புண்ணியவான் நான் வீரனா காட்டி பற்றி வந்தேன் புருஷாஸ்திர நாடி அந்த வேணு கோபால நடுல் கொண்டு ஆனால் அந்த பாரதம் முடித்து ஏற்படலாம் அப்படி என்று இந்த பரம கடவுளை பார்த்து வேதவியாசன் அப்ப யார் போவது இந்த அர்ஜுன பெருமானை அர்ஜுன பெருமானை நியமித்தோன்னே தம்பி ஐயா தம்பி அப்படி இருக்க அப்ப யார் போவது அர்ஜுன பெருமான் நான் என்ன செய்தேன் ஆடை பணிகளை கலைத்து விட்டு நாம வேடம் கொண்டு சம்போ மகாதேவா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா ஏ பையா சம்போ சிவசங்கரா ஒண்ணு போட்டு எவன் தங்கறா அப்படி ஆளை கைட்டி விட்டு ஆமா அப்படி கைட்டி விட்டு அப்படி பாருங்க அந்த பரமசி வண்டி ஐயோ 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 அந்த ஆடைப்படையில கைத்து விட்டு ஒரு சாமியார் வடிவத்துல கர்மங்கள்ல கோரி அருக மகாதேவா பரமசிவன் பாதத்தை என்று மறுவாத செய்யறேன் அப்படி தப்ப கொண்டு போதும் யாரை அந்த சிவபெருமானை பார்த்து தம்பி அந்த பரம கடவுளை கடுந்தம் செய்து நான் 90 கம்பத்தை நாட்டி அது செப்புசியை என் வலதுகால் ஒன்று சம்போ மகாதேவா சிவசங்கரா சம்போ மகாதேவா கடுந்தம் செய்து அந்த நேரத்தில் மேகராஜுடைய மகன் இடிமன்னன் சப்த இடிகள் ஒன்றாக கூடி பேரிடியா என் தலை மீது
புரியுதாடா ஆ. இவர் 90 கம்பத்தை நாட்டி நாட்டி 90 அடி கம்பத்தை நாட்டி நாட்டி. அந்த சிவபெருமனை பார்த்து ஆ. சம்போ சிவசேகரா ஆஹா. அந்த நேரத்தில் மேகராஜுடைய மகன் இடிமன்னன் இடிமன்னன் சப்தரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஐடியா இருக்குது. இவர் தலைமை அதனாலே, அப்படி வரக்கூடிய ஆ, அந்த இடிமன்னனை அந்த இடிமன்னனை இடிமன்னன் பிடித்து, என் கக்கத்தில் அடக்கினேன். ஓ அக்கா தாடிக்கிறீங்க ஏய், அக்கில்ல, கன்னியாக்கி. அது அக்கலங்க என் கக்கத்தில் ஆஹா. அப்படி அடக்கிய உடனே அடக்கிய உடனே கண்கள் பிடுங்கி எதிர்த்து, ஐயோ, ஐயோ, அப்படி அப்படி கத்த- இடிமன்ன கத்துறா கத்துறான். அப்ப கேட்கிறேன், ஆஹா. அடே இடிமன்னா, இடிமன்னா, உனக்கு நான் செய்த பாவம் நான் என்ன செய்த துரோகம் என்ன? ரோகம் என்ன என் தவத்தை கருத்த காணும். காரணம் என்ன? அப்ப அவன் சொல்றான், ஆஹா. ஐயா ஐயா, நான் வரவில்லை, நான் வரவில்லை. தேவகோமா தேவேந்திரன் தேவகோமா தேவேந்திரன். அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார். என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுன பெருமாள் அவன் பரம கடவுளை கோரி கோரி தவம் செய்கிறான். தவம் செய்கின்றான். அது உண்மையா உண்மையா? அல்லது பொய்யா? பொய்யா. அதை பரிசோதித்து பார்த்து வா. ஓ இடிமன்னா ஆ, அப்படின்னு ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். அதனால் பேடி நீடிச்சு. ஆஹா. அப்ப அவனுக்கு வாக்கு கொடுத்தேன், ஆ இந்த பேடி சத்தத்தை கேட்டு 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 மாநில மக்கள் மாநில மக்கள் எவ்வளவு அச்சப்படுவார்கள். அச்சப்படுவார்கள். இடி சத்தத்தை கேட்டால் கேட்டார். தர்மராஜு, தர்மராஜா அபயம், அபயம் பீமா, அபயம், அர்ஜுனா, அபயம், நகுல சகாதேவரே அபயம். அப்படின்னு கூக்குரலிட்டான். ஆஹா. அன்னவரை விட்டு அண்ணவரை விட்டு ஒரு கால தூரம் 10 மைல் அந்த அனுபவம் மீனும். கட்டி கொடுத்தான். ஆஹா. ஏற்றுக்கொண்டான். ஆ. அப்பொழுது பார்த்தா ஆ. இப்பேற்பட்ட திறமைசாலிக்கு திறமைசாலி. நாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். பரிசு கொடுக்க வேண்டும் அப்படி என்று என்று அந்த மேகராஜனுடைய மகள் மின்னல் ஒளி மின்னல் ஒளி. எனக்கு பரிசாக பரிசாக அளித்து விட்டாங்க. ஏ பாருடே பாருடா. சாமியாரா போய் வாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு பாருடா ஆஹா. மின்னல் ஒளியா. இடிமன்னுடைய தங்கை மின்னல் ஒளி. மேகராஜனுடைய மகள் மகள். இடி மின்னலொலி திருமணம் செய்து செய்து. அங்கே விட்டு சம்பா மகாதேவா மகாதேவா. அப்படின்னு கடுந்தாம செய்து செய்து. பரம கடவுளை பார்த்து பார்த்து. பார்ப்பத கண்ணை பார்ப்பத நான் சிலிமுக வாழாயுதம் பெற்று வருகின்ற போது யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை நான் பெற்றேன். அது என்னடா அது? என்னடா அந்த சிவபெருமானை பார்த்து பார்த்து. பாஸ்பத கனியை வாங்கி வந்தார். வளையத்தையும் ஆ. வாங்கிட்டு வரவே ஆ. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பாக்கி அவரு கட்டிக்கிட்டார். சைலன்ஸ். டேய், தம்பி, இருடா. போடுறமே எப்படிடா அரசு? அதுவும் நம்ம சொல்றோம், இவங்க என்ன நாடகம் வைக்கிறோமோ அதை வைக்கிறோம். 2 சூரவாசம் வைக்கணும், பிச்சை நமக்கு சொல்லேடா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருமாடி நாங்கள் நம் பாவிக்கு சாட்சி நீராடினார். தீங்கு நாடுற திங்கள் மும்மாறி போய் உங்க பெருகு செல்ல வீடு கையிலுங்கள பூங்கு வலை போய் பெருவெள்ள கண்பரப்பு தீங்காத புக்கரின் தீர்த்தமலை பற்றி வாங்க குடநிலைய வல்லல் பெருமசு நீங்காத செல்வம் நிறைஞ்சோரையும் மகாராஷ்டிர மகன் முடிஞ்ச வெள்ளரிப்புத்தா மதிப்புக்கு 6 என்ன சண்முகம் ஏற்பட்டு எனக்கு 50 ரூபாய் சன்மானம் எடுத்துக்கிட்டார். அன்னவருக்கு 1000 படித்தார்கள். அசோக இந்த கண்மணி ஒன்று கொடுக்க 1 கோடி அப்படி ஒன்று மட்டும் பெருமான பிரார்த்திக்கிட்டார். பேர் சொல்லுங்க. மகாராஷ்டிர மகனுக்கு பொன்னாட இந்த நன்னாடு கிராமத்தில் பிறந்து சிறப்பாடு வாழ்ந்திருக்கூடிய மதிப்பிற்குரிய விநாயகமூர்த்தி அப்பா இது 50 ரூபாய் இந்த அச்சூர் கார்டு இருக்கின்றார். அன்னவருக்கு அவர் குழந்தை ஒன்று கொடுக்க 1 கோடி பெருமை ஒன்று பெருமான பிரார்த்திக்கின்றார். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இவருக்கு கிடைச்சிக்குது. ஐயா அவரோட பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன? ஓ நரமனிதன் நரமனிதன். அவன் தேவ பதவி ஆள வேண்டுமானால் 100 அசுரதியாக செய்ய வேண்டும். அசுரமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அந்த தேவகோமா தேவேந்திரன் அவருடைய அம்சத்தால் பிறந்ததால் எனக்கு அழைப்பு வந்தது. என்னவென்று அழைப்பது? அந்த தேவ உலகத்துக்கு அங்கு சென்று அந்த நமரால் கதி பாரசும்
பதவி எனக்கு கிடைத்தது. கிடைத்தது. அதில் அமர்ந்து அமர்ந்து 3,60,000 நிவாத கவச காலகைகளை கொன்று கொன்று 3 கோடியே நிவாத கவச காளையர்கள் 3,60,000 3,60,000 ஆமா நிவாத கவச காளையர்கள் கொன்று கொன்று அவர்களுக்கு அந்த கேட்டு நான் திருடி அந்த பட்டத்தை பெற்று ஊர்வசியா ஊர்வசியார் பேட்டி சாப்பிட்டது ஆ பெற்று பெற்று மாமா மாமா கோபாலகர் அருளால் அந்த பேடி உருவம் உருவம் பாவந்தா போவேண்டா. வரப்பிரசாதம் அடைந்து 12 வருஷம் வனவாசா ஓராண்டு அஜாதவாசம் காலத்தை கழித்து கழித்து நாட்டுக்கு ஆஹா. நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன் அப்படி மறுத்தானே ஆஹா. என்ன கட்டளையிட்டான் என்ன கட்டளையிட்டார்? 10 18 நாள் ஆஹா. சண்டை என்பதை சேமித்தான் நிமித்தான் ஆஹா. அட பாவி என்னடா? என்னடா வாங்கிட்டு ஏய் புரியுதாடா ஆ. 12 வனவாசம் அஜாதவாசம். கைத்து முடித்து வந்து வந்தான். அந்த துரியோதனன் நாடு கேட்டான் ஆஹா. நாடு கொடுக்க மறுத்தான் மறுத்தான் துரியோதனன். 18 சண்டை நியமித்தான் இரு அப்பா அது 10 பேருக்காக இல்ல 100 பேருக்கு நாடகம் உண்டு அந்த 10 பேர் பண்ற நாடகம் தான் இந்த நாடகம் அது என்ன தெரியும் பாவம் அது அடிச்சு பிடிச்சி கலகலன்னு போனா தெரியும் தெரியும். நீ என்ன கருத்தா சொன்னாலும் தெரியாது கேக்குற போது இவர்தான் கேட்பார். சரி அவங்களுக்காக இன்னைக்கு ஆடுங்க நாளைக்கு அவங்களுக்கு ஆடுங்க ஆமா தம்பி எத்தனை நாள் அமர் 18 அமர் 18 நாள் சண்டை சண்டை. 18 நாள் சண்டை சண்டை. 18 அக்ரோனி சேனை யானை. ஓர் அக்ரோனுடைய சேனை எவ்வளவு அதை தெரிஞ்ச நான் எங்க வரையா அது நீங்களே சொல்லுங்க ஆ? ஒரு அத்தனை சேனை ஏய், இந்த 13ஆம் நாள் நாடகம் ஆமா. ஐயா அப்பவே சொன்னார் ஆ. பெரியவங்களா வருவாங்க வருவாங்க. நீ அவங்களுக்காக ஆடு ஆதரை சரியா தெரியல சாமி இது தெரியும் நாங்க ஒவ்வொரு கிராமமா அடிபட்டு வரோம் அதனால ஒரு சிலதை மட்டும் பேசுவோம் ஆஹா. பேசாம போக கூடாது தம்பி ஆ. ஐயா 18 நாள் சண்டை சண்டை ஆஹா. 18 அக்ரோனி சேனை யானைகள் அப்ப ஒரு அக்ரோனுடைய சேனை எவ்வளவு எவ்வளவு? அதை தெரிஞ்ச நான் வர ரெண்டாவது எம்பிஏ போட்டு போயிட்டு மாட்டேன் ஏய் ஆ. ஒரு அக்ரோனி சேனையை கண்டுபிடிக்க வேண்டுமான ஆஹா. அதிரதன் சமரதன் அத்தரதன் பகிரதன் பகிரதர் 4 அணி நந்தடி தேர்ப்பட யானைப்பட குதிரைப்பட காலாட்படை காலாட்படை. 4 வகை சேனை சேனை. ஓர் சேனைக்கு இவ்வளவு தொகை தொகை. இந்த தேர்ப்படனுடைய தொகை தொகை. 21,870 21,870 இந்த யானைப்படை யானைப்படை. அதே 21,870 21,870 இந்த குதிரைப்படை குதிரைப்படை. 65,610 65,610 இந்த காலாட்படை காலாட்படை. 1,03,350 ஐயோ அப்பா ஒரு லட்சத்து. இந்த 4 படையை ஆஹா. ஒன்றாக சேர்த்தால் சேர்த்தார். ஓர் அக்ரோனுடைய சேனை சேனை. 2,18,700 கொண்டது ஒரு அக்ரோனுடைய சேனை 2,18,700 கொண்ட ஒரு சேனை சேனை. ஐயோ அப்பா சேனை. எங்கடா நைட்டு சாப்பிட்டுதே ஞாபகம் நமக்கு இதுல அப்புறம் ஞாபகம் இருக்கு. அதானே. ஆனா எழுப்பம்ப போனே போறேன் ஏப்பா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரசமே ஞாபகம் நமக்காக ஞாபகம் இல்லை. எப்படி பாண்டவாளுக்கு 7 7 ஆமா கௌரவருக்கு 11 11. ஆக மொத்தம் 18 18 நாள் சண்டை சண்டை. இதற்கு காரணம் அந்த துரியோதனன் அந்த பாவி துரியன் செய்த தம்பி, ஐயா இதற்கு காரணம் துரியோதனன் துரியோதனன். ஆமா. இப்படி முதல் நாள் சண்டை முதல் நாள் சண்டை. அங்கே யார் யார் இருக்கா அங்க ஏய். துரியோதனன் ஏதாச்சாய். ஏழை. இந்த கையில பழம் பழம் போலாம். தம்பி ஐயா இது அங்கே இருக்கக்கூடிய ஆள் யார் துரியோதனன் 286 வருடம் தம்பி சுவாச்சாரி சுவாச்சாரி. அதோ துரோணாச்சாரி துரோணாச்சாரி. கிருபாச்சாரி கிருபாச்சாரி. அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன். அதோ கர்ணன் கர்ணன். துரியோதனன் துரியோதனன். இப்படி அணிவகுத்து நிற்கின்றார் நிற்கின்றார். முதல் நாள் சண்டை முதல் நாள் சண்டை. அங்கே தாத்தா சேனாதிபதி பட்டம் ஓ பிட்டாச்சாரி விஸ்வாச்சாரி. யாரு துரியோதனனுக்கு துரியோதனனுக்கு. இந்த பாண்டவருக்கு
ஆண்டவருக்கு அதோ சுவேதனன் சேனாதிபதி பட்டம். முதல் நாள் சண்டை போர் தொடுக்கிறது. சமரசமாக அடிக்கின்ற போது 4 அக்ரோனி சேனை மாண்டது. அப்ப 14 4 போனா 7 அப்ப பாண்டவர் பக்கம் 7 அப்ப 7 14 சமமானது. பாண்டவருக்கு தோல்வி. ஏனென்றால் பீஷ்மாச்சாரியரின் சூட்சமத்தால் அந்த சுவேதன மாண்டான். சல்லியனுடைய தண்டாயுதத்தால் உத்திரகுமாரன் மாண்டான். அப்ப ஒரே நாள் சண்டையில் 2 பிள்ளை மாண்டி விட்டாங்க. ஒரே வீட்டுல பிள்ளாடனுடைய பிள்ளை சுவேதனன் உத்திரகுமாரன். ஆனா பாண்டவருக்கு தோல்வி. அவரவருக்கு ஜெயம். ஜெயம். 2ஆம் நாள் சண்டை. என்னுடைய மச்சார்கானே துஷ்டத்யுமன் அண்ணவனுக்கு சேனாதிபதி பட்டம். அங்கு தாத்தா பீஷ்மாச்சாரி இருதர படை யுத்தமுனையில் சதானிகன் என்னும் மாண்டான். 3ஆம் நாள் பகவான் கையில் சக்கரம் எடுத்தான். எடுத்தான். ஏய் 3ஆம் நாள் 3 நாள் சண்டையில யார் எடுத்தது? பகவான் என்ன காரணம் தெரியுமா ஏங்க தம்பி? அந்த கேட்கின்ற துரியோதனன் ஏ கண்ணா நடக்கின்ற யுத்தத்தில் மாண்டவர் போக ஆண்டவர் நாட்டை ஆளலாம். மீண்ட வந்த நாட்டை ஆளட்டும். ஆனா நாங்க பங்கு பங்காளி. பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த இருதர படை யுத்தம் முனையில் உன் கையில் சக்கரம் எடுக்கக்கூடாது. ஆயுதம் எடுக்கக்கூடாது. ஆயுதம் எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது அப்படி சொன்ன பகவான் அப்ப கேட்கிறார் துரியோதனா மருமகனே தர்ம யுத்தம் நடந்தால் எடுக்க மாட்டேன். தர்ம யுத்தம் நடந்தால் கையில் ஆயுதம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் 3ஆம் நாள் பகவான் கையில் சக்கரம் எடுத்தார். என்ன காரணம்? விமாச்சி 16,000 10,000 படைத்த விமன் அந்த துரியோதனனை பார்த்து 3ஆம் நாள் யுத்தத்தில் கதாயுதத்தால் உங்க அன்னைக்கு ஒரு பீமசேனன் துரியோதனன் வச்சத கதையால ஓடியாடி அடிச்சான். அப்படி அடித்ததும் அடித்தாக முடியாத துரியோதனன் ஓடுறான். ஆமா அவன் ஓடுவதை பார்த்த பீஷ்மாச்சாரி 1000 இருந்தாலும் அவன் ஒரு பேரரசன். அரவ கொடியும் பூச்சக்கு முடியும் யாருக்கு வணங்க முடியும். அவன் ஐயோடு வர்றான் பத்தியா? ஏ பீமா அவன் பெருமச்சன் பார்க்காத அடிச்சிட்டியா? உன்னை விடுவது கிடையாது. இதோ கடை தொடக்கிறேன் அப்படின்னு கையில பணத்தை எடுத்தான். ஆமா அதை பார்த்த பகவான் சக்கரம் எடுத்தார். என்ன காரணம்? பீஷ்மாச்சாரி யுத்தம் செய்தார். ஒரு பகலில் யான் மலைவன் முப்பகலில் மலைவன் உபனிடத்து விற்க முடியும். நீட்டா பண்ண முப்பகலில் மலைவன் உபனிடத்து விற்க முடியும். மறுபகல் ஓர் 5 வரும் சொல்லாத கேள்வி புரிய வைக்கணும். அதை முத்து புரிய விடக்கூடாது. மறுபகல் ஓர் 5 மலைவன் அந்த பருதி மைந்தன் ஒரு நாழிகை மலைவன் முனிமைந்தன். அப்பா இந்த 18 அக்ரோனி சேனையை மதிப்பதற்கு பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு பகல் போதும். அதோ துரோணாச்சாரியாருக்கு 3 பகல் கர்ணனுக்கு 5 பகல் அஸ்வத்தாமனுக்கு ஒரு நாழிகை. ஆனால் இந்த புவியோடு வானமும் புரந்தர நிறைந்த உலகும் இந்த புவியோடு அந்த வானமும் இந்த புரந்தர நிறைந்த உலகும் ஒரு சனத்தில் மலைவன் ஒரு சனத்துல அப்படியே 18 அக்ரோனி அர்ஜுனன்
பீஷ்மாச்சாரி யுத்தம் செய்தார் ஒரே நாள்ல 18 சரி மாண்டு அப்ப செய்த சபதம் எப்படியாகும் அப்படி என்று பகவான் கையில் சக்கரம் எடுத்தா அவர் எடுத்ததை பார்த்து பீஷ்மாச்சாரி நாராயணா நான் ஆயுதம் எடுத்து தவறு 886 வயது இருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சரணாகதி அடைந்தார் பகவான் கிட்ட பகவான் கையில் சக்கரத்தை வைத்துக் கொண்டார் 4ஆம் நாள் பீமனுக்கு துரியோதனுக்கு சண்டை 5ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி விஸ்வாச்சாரி 6ஆம் நாள் அது விகர்ணனுடைய ரதம் குதிரைகளா என் மகற்கான அபிமன்யு சும்மா போட்டு அவர்களை செய்தார் 7ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி விஸ்வாச்சாரி அலமுதனால் இந்த அர்ஜுனனுக்கும் நாக கண்ணிக்கும் நல் அரவான் மாண்டானா அர்ஜுனுக்கு நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல அரவான் மாண்டான் யாரு நல்ல அரவான் அவ எதிரோமம் படைத்தவன் அத்தனை லட்சணம் உரைத்தவன் காளியாதேவிக்கு பலி கொடுத்தவன் தன்னுடைய தசாதாரங்களை அனைத்து நெய்கொப்பரில் இட்டவன் அப்பேற்பட்ட பிள்ளை 8ஆம் நாள் சண்டையில் மாண்டு விட்டான் என் பிள்ளை மடித்தவன் யார் அலமுதன் அண்ணவனை 9ஆம் நாள் யுத்தத்தில் அண்ணன் வீமாட்சி கதையால் அந்த அலமுதனை மடித்தான் நேற்று 10ஆம் நாள் அப்பா அந்த சமரால் பாட்டன் தம்பி 9 நாள் சண்டை ஆமா 10ஆம் நாள் அவருடைய தயவினால் நாளை சீண்டிருந்த பானம் இருக்கும் எடுத்து போடு நான் அது ஒரு பெண் உருவம் வரும் நான் எதிர்த்து ஒரு பெண்ணை அன்னைக்கு போக முடியாது நான் ஒரு சத்திரி அது நிராது பண்ணி செத்த பொறுத்த அடிச்ச கரியா பானம் போட்டுருந்தேன் அவரை சாய்த்து விட்டேன் உயிர் போகவில்லை அதோ தற்ப அம்பு படுக்கையில் ஒரு அம்பை விடுத்து அவர் படுக்கையாக செய்து இன்னொரு அம்பை விடுத்து அது ஆகாய கங்கை எடுத்து அவருக்கு ஜலம் கிடக்கு அதோ பார்த்து நிற்கார் சண்டை என் தாத்தா பீஷ்மாச்சாரியை சாய்த்து 11ஆம் நாள் அதோ சந்தியனுடைய ரதம் குதிரை அனைத்தையும் என் மகன் அபிமன்யு பொடி பொடியா செய்தான் நேற்று என்ன நாள் நான் சண்டை 11 நாள் சண்டை சொல்லுவாங்க 12ஆம் நாள் சண்டை என்ன காரணம் அப்பா அப்பா உங்களுக்காக நட்டம் நேற்று என்ன நாள் நேற்று 12ஆம் அமர் தம்பி அந்த 12ஆம் நாள் போய் நான் இருக்காரப்பறேன் யாரே முன்னாடி தோப்புதான் ஒரு வேடிக்கை தாங்க நேற்று 12ஆம் நாள் யுத்தகலத்துக்கு சென்று யார் வருகின்றான் அப்படி என்று நானும் என் மாமாவும் காத்து
ஆனா துரியோதன பக்கம் அதோ நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன் 12 கடகத்துக்கு தலைவன் அவன் போர் தொடுத்தான். ஆமா, அவன் விட நான் விட அவன் விட நான் விட பானத்தை சரமாரியாக அப்படி எதிர்த்து யுத்தம் செய்யும் தருணத்தில் அப்பா அப்பா ஏய், அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்? அந்த நேரத்தில் அந்த பகதத்தன் ஒரு வேலாயுதத்தை எடுத்து ஏவினான். ஆமா, அந்த உலகத்தையே தாக்கும்படி அதிவேகமாக வருகின்றது. அப்போது காண்டிபத்தை கையில் பிடித்து அப்ப எங்க மாமா சொல்றார், அர்ஜுனா அர்ஜுனா ஆயுதத்தை கீழே போடு, இந்த காண்டிபத்தை கீழே போட்ட அவர் கையில அதையும் போட்டார். எதுவுமே கிடையாது. சும்மா உலகத்தையே தாக்கும்படி அந்த வேலாயுதம் வருகிறது. நான் சிவனேன்னு இருக்கிறேன். நாராயணா 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 அப்படி சொல்லியிருக்கேன். அவரு எங்க மாமா மைத்துனா மைத்துனா இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்ததும் எங்களை பார்த்து அது மாட்டு சுத்திக்கிட்டு நேரா போயிட்டு. ஆமா, அப்ப கேட்கிறேன், ஒரு ஆயுதம் தன்னை நோக்கி வருகின்றது, அதை எதிர்த்து போர் செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஆயுதம் இல்லாம நிராயுதபாணி நிக்க சொன்னியே, என்ன காரணம்? அப்ப சொன்னார், அர்ஜுனா உன்னை போன்ற 1000 அர்ஜுனன் எதிர்த்தாலும் என்னை போன்ற 1000 எம்பெருமான் எதிர்த்தாலும் அந்த வேலாயுதத்தை நாம் எதிர்த்தால் நம் தலை 16,000 துக்களாக சென்றுவிடும். ஆனால் அதற்கு பணிந்து எந்த ஆயுதம் இல்லாமல் நீ நிராயுதபாணியா நின்றால் அது நீரா போயிடும். அதை எதிர்த்தால் 16 துக்களா படுத்தல. ஆனால் எந்த ஆயுதம் இல்லாமல் நின்றால் அது நிராயுதபாணியா போயிடும். சுத்தி வந்து போயிட்டு. அதுதான் சொல்லுவார், சூட்டார் விளக்காகினும் ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஆமா, எங்க மாமா சொல்லலாம் நான் பெரிய வீரன் அப்படின்னு காண்டிபத்தை வெற்றி எதிர்த்திருந்தார். என் தலை 16 துக்களா போயிடும். அதனால் அந்த பகதத்தின் தேவிய வேலாயுதம் அது நீரா சென்று விட்டது. உடனே பானத்தை தொடுத்து அந்த பகதத்தனை அவன் சேனையும் நானும் என் அண்ணன் 12ஆம் நாள் வெற்றி வாங்க சூடினோம். அப்படி சூடியதால் பகதத்தை மாண்டு விட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட பக்கத்தில் இருந்த அந்த கண்ணன் சாகுனி சல்கர் மன்னர் என்னையே வளைத்ததினால் இந்நாளில் கொள்வேன். ஈடில்லாத பல வீரியன் என்ன இந்த நாடகத்தை எழுதிய கடலூருக்கு பக்கம் ஆசான் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் பேராசிரியர் ஈடில்லாத பல வீரியன் என்ன பாடிய ராஜகோபால நாடக பேராசிரியர் நான் துதி பண்ணேன். அவர் பொன்மொழி கிழங்க இன்று 13ஆம் நாள் யுத்தம் யாருக்கு செய்யும் யாருக்கு அபஜயம் ஒன்று புரியவில்லை. மாமா கோபால கண்ணனை அழைத்து அமரமாகி குருஷேத்திரம் போக வேண்டும். மாமா கோபால கண்ணனை அழைத்து வாருங்கள். அர்ஜுன பெருமான் மாமா கோபாலன் அழைக்க கோபால கண்ணன் தருப்பா.
மனையில்